அப்பா உன்னை கணக்கு டீச்சர் பார்க்கணுமா, நீ ஸ்கூலுக்கு வரணும். எதுக்குடா என்ன வர சொல்கிறான்? கிளாஸில் ஒரு கேள்வி கேட்டாங்க, 9 7 பெருக்குனா என்ன வரும்னு. 63ன்னு சொன்னேன். சரி, அப்புறம் 7 9 பெருக்குனா என்ன வரும்னு கேட்டாங்க. அதே 70 தாண்டா வரும். சரி, நீ என்ன சொன்ன? அதே 70 தானேடா வரும் அப்படின்னு சொன்னேன். உன்னை வந்து பார்க்க சொல்லிட்டாங்க. சரி சரி, நாளைக்கு வரேன். அடுத்த நாள், அப்பா ஸ்கூலுக்கு வந்து டீச்சரை பார்த்தியா? இல்லைடா, நாளைக்கு வரேன். சரி, நாளைக்கு கணக்கு டீச்சரை பார்த்துட்டு அப்படியே பிடி டீச்சரையும் பார்த்துடு. எதுக்குடா? ட்ரில் இருந்தது. முதல்ல வலது கையை தூக்க சொன்னார், செஞ்சேன். அப்புறம் இடது கையை தூக்க சொன்னார், செஞ்சேன். 2 கையையும் தூக்கிட்டே வலது காலை தூக்க சொன்னார், தூக்கினேன். அப்புறம் இடது காலை தூக்குன்னு சொன்னார். 2 காலையும் தூக்கிட்டு எப்படி நிற்க முடியும்? லூஸ் ஆவன். சரி, நீ என்ன சொன்ன? 2 காலையும் தூக்கிட்டு எப்படிடா நிற்க முடியும்? லூசாடா நீன்னு தான் சொன்னேன். உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டாரு. சரி சரி, நாளைக்கு வந்து பார்க்குறேன். அதற்கடுத்த நாள், இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனியாப்பா? இல்லைடா, நாளைக்கு வரேன். நீ போக வேணாம்ப்பா. ஏன்டா? ஸ்கூல்லேருந்து என்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்டா, என்னாச்சு? பிரின்சிபல் ரூமுக்கு வர சொன்னார். அங்கே கணக்கு டீச்சர், பிடி டீச்சர், சயின்ஸ் டீச்சர் 3 பேரும் இருந்தாங்க. சயின்ஸ் டீச்சரா? அந்த நாய் ஏன்டா அங்கே இருந்தான்? அதை தான்ப்பா நானும் கேட்டேன். டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது? பெற்றோர்களிடம் கற்றபடியே பிள்ளைங்களும் வளர்கிறார்கள். பெற்றோர்களிடம் கேட்பதையே பிள்ளைங்களும் பேசுகிறாங்க. பிள்ளைங்க கிட்ட எப்பயுமே நல்லதே பேசுங்க.